ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நடிகை அனுபமா பரமேஸ்வரன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்கிறதா ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயங்கிறத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் நிவின் பாலி நடிப்பில் பிரேமம் படம் வந்துச்சு. இந்த படம் மூலயமா நடிகை அனுபமா பரமேஸ்வரன் சினிமாவில் அறிமுகமானாங்க. இந்த படம் இவங்களுக்கு கரியரில் மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு. இதில் நிறைய நடிகைகள் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த படம் பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. இந்த படம் மூலயமா தமிழ் ரசிகர்களில் கவர்ந்தவங்களில் ஒருத்தர் தான் நம்ம அனுபமா பரமேஸ்வரன். இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் கொடி, ரவுடி பாய்ஸ், தள்ளி போகாதே, சைரன், டிராகன் இந்த மாதிரி பல படங்கள் நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எங்கள் 3 மொழிகள்லையும் நிறைய படம் நடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ரீசண்டாக தெலுங்கில் பரதான்னு ஒரு படம் நடித்தாங்க. இந்த படம் பெரிய அளவுக்கு ஓடலை. இப்போ மறுபடியும் தெலுங்கில் கிஷ்கிந்தபரின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டீசர் லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரில் அனுபமா பரமேஸ்வரன் ஒரு பேய் கெட்டப்பில் நடிச்சிருக்காங்க. இவங்க முதலாக பேய் வேஷத்தில் நடிச்சிருக்காங்க. இதை பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இவங்க ரீசெண்டாக ஒரு பேட்டியில் தனக்கு ஹாரர் படம் எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஹாரர் படங்களை பார்க்குற பழக்கம் இருக்குது. இவங்க பெற்றோருக்கு தெரியாமல் எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் இந்த ஹாரர் படங்களை எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு படம் பார்க்குற பழக்கம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.